வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டு ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் பச்சை பயிரை ஒரு பேனில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இது கூட தண்ணி ஊற்றி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குழம்புக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 தக்காளியை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பச்சை பயிரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். நான் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், ஒரு 5-6 முருங்கைக்காய் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு விசில் தான் வச்சு எடுக்க போகிறேன். கேரளா தண்ணிக்கு இது எல்லாம் ஒரு விசில்லையே வெந்துடும், பருப்பு காயெல்லாம் சேர்த்து. ஆனால் நீங்கள் வேக வைக்கும்போது பருப்பை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வச்சுட்டு 2வது விசில் அப்போ காயை சேர்த்து வேக வைங்க. அப்போ தான் நல்லா பருப்பு சாஃப்டாக வெந்து வரும், இல்லைன்னா கடுக்குன்னு இருக்கும். குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி குழம்போடு சேர்த்துருங்க. வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தால் தான் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான பாசிப்பருப்பு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.